காங்கிரஸ் பிரசிடென்டாக இருக்கும்போது நான் தலி ராமச்சந்திரன் இடத்திலையும் என்னிடத்திலையும் என்னென்ன உங்க முதலமைச்சர் அவர்கள் நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் கேட்டறிந்தேன். அந்த திட்டங்கள் எல்லாம் கேட்ட பிறகுதான் நானும் கர்நாடகாவில் 5 கேரண்டிகளை தந்து இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்கிறேன். ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಸಹೋದರರು, ನಿಮ್ಮ ನೆಂಟರು, ನಿಮ್ಮ ಬಂಧುಗಳು ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿದ್ದಾರೆ. ಅವ್ರು ಕೇಳಿ, ಇಡೀ ರಾಜ್ಯ ನಮ್ಮ ಸೌಮ್ಯ ರೆಡ್ಡಿ ಅವರ ತಂದೆ ರಾಮಲಿಂಗಾರೆಡ್ಡಿ ಅವರು ಟ್ರಾನ್ಸ್ಪೋರ್ಟ್ ಮಿನಿಸ್ಟರ್. ಅವ್ರು ಕೇಳಿ, ಇಡೀ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಹೆಣ್ಮಕ್ಳು ಎಲ್ಲಿ ಬೇಕಾದ್ರೂ ಕೂಡ KSRTC ಬಸ್ ಅಲ್ಲಿ ಫ್ರೀಯಾಗಿ ಓಡಾಡಲಿಕ್ಕೆ ಅವಕಾಶವನ್ನ ನಮ್ಮ ಪಕ್ಷ ಮಾಡಿಕೊಟ್ಟಿದೆ. இன்றைக்கு கர்நாடகால பாத்தீங்கன்னா நம்மளுடைய சோமியா ரெட்டி அவங்களோட அப்பா ராமலிங்கா ரெட்டி அவங்க டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருக்காங்க. நீங்க அந்த டிரான்ஸ்போர்ட்ல அந்த 5 கேரண்டில ஒரு கேரண்டி பெண்கள் வந்து KSRTC பேருந்தில் கர்நாடகா முழுக்க எங்க வேணாலும் இலவசமாக பயணம் செய்யலாம் என்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ಅದೇ ರೀತಿ ಹೆಣ್ಣು ಕುಟುಂಬದ ಕಣ್ಣು. ಈಗ ಸ್ಟಾಲಿನ್ ಅವರು ಎಲ್ಲ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ 1,000 ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾವು ಗೃಹಲಕ್ಷ್ಮಿ ಅಂತ ಹೇಳಿ 2,000 ಅನೌನ್ಸ್ಮೆಂಟ್ ಮಾಡಿದೀವಿ. ಅದೇ ರೀತಿ ಈಗ ಸ್ಟಾಲಿನ್ ಅವರು ಮತ್ತೆ ಎಲೆಕ್ಷನ್ ಬಂದ್ರೆ ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಅಕೌಂಟ್ಗೆ 1,39,00,000 ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ 2,000 ಕೊಡ್ತೀವಿ ಅಂತ ಮಾಡಿದ್ದೇವೆ. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நம்மளுடைய குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறோம் சொல்லி இருந்தாங்க. நாங்க 2000 கொடுக்கிறோம் சொல்லி இப்ப 2000 கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா மாண்புமிகு முதலமைச்சர் 2வது முறையாக முதலமைச்சராக வந்தால் ஒவ்வொரு 1,31,00,000 குடும்பங்களுக்கும் மாதம் 2000 கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ಈಗ ರೈತರು ಈ ದೇಶಕ್ಕೆ ಒಂದು ಆಸ್ತಿ. ಎಲ್ಲ ರೈತರಿಗೂ ಕೂಡ ಮೀಟರ್ ಇಲ್ಲದೆ ಮೋಟರ್ ಕೊಡಬೇಕು, ಮೀಟರ್ ಇಲ್ಲದೆ ಕರೆಂಟ್ ಕೊಡಬೇಕು ಅಂತ ತೀರ್ಮಾನವನ್ನ ಮಾಡಿದ್ದೇವೆ. ಅದು ಕೂಡ ಎಲ್ಲ ರೈತರ ಬದುಕಿಗೆ, ರೈತರು ವ್ಯವಸಾಯದಲ್ಲಿ ಬೆಳೆದು ಈ ದೇಶದಲ್ಲಿ ಬೆನ್ನೆಲುಬಾಗಿ ನಿಂತ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಇವತ್ತು DMK ಮತ್ತು ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷ ಈಗಾಗಲೇ ಘೋಷಣೆಯನ್ನ ಮಾಡಿದೆ. தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவிலேயே விவசாயிகள் தான் நம்மளுடைய வாழ்வாதாரம். அந்த விவசாயிகளுக்காக இலவச மின்சாரம், மீட்டர் இல்லாத மின்சாரத்தை கொடுப்பதற்கு நம்ம மேனிஃபெஸ்டோல தயாரிச்சிருக்கிறோம். காங்கிரஸ் பார்ட்டியும் DMK பார்ட்டி ஏற்கனவே இலவச மின்சாரம் தந்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். விவசாய கலைஞர் தான் கொண்டு வந்தாங்க. விவசாயிகள் கடன் 7,000 கோடி தள்ளுபடி பண்ணதும் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ಈಗಾಗಲೇ ಚಂದ್ರಕುಮಾರ್ ಅವರು ಹೇಳಿದಂಗೆ 8,000 ರೂಪಾಯಿ ಹಣ ಕೂಪನ್ ಅನ್ನ ಪ್ರತಿ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಕೊಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಈಗಾಗಲೇ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳಂತ ಸ್ಟಾಲಿನ್ ಅವರು ಘೋಷಣೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಆ 8,000 ರೂಪಾಯಿಯಿಂದ ಯಾವುದೇ ಅಂಗಡಿಲಿ ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಸಾಮಾನು ಪದಾರ್ಥಗಳನ್ನ ನಿಮ್ಮ ಮನೆ ಗ್ರಾಹಕರ ಸಾಮಾನನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಬಹುದು. ಇದರಿಂದ ಕುಟುಂಬಕ್ಕೂ ಅನುಕೂಲ ಆಗ್ತದೆ, ಇದಲ್ಲದೆ ವರ್ತಕರಿಗೂ ಅನುಕೂಲ ಆಗ್ತದೆ, ಇದನ್ನ ತಯಾರು ಮಾಡಂತ ಫ್ಯಾಕ್ಟರಿಗಳಿಗೂ ಅನುಕೂಲ ಆಗ್ತದೆ. ಇದು ಬಹಳ ವಿಶೇಷವಾದಂತಹ ಯೋಜನೆ ಅಂತ ಹೇಳಲಿಕ್ಕೆ ನನಗೆ ಬಹಳ ಸಂತೋಷ ಆಗ್ತದೆ. இன்னொரு அற்புதமான தேர்தல் அறிக்கையில ஒரு திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இல்லத்தரசிகளுக்கு 8,000 ரூபாய் கூப்பன் கொடுக்க போறோம். அந்த 8,000 ரூபாய் கூப்பன் வாங்கிட்டு நீங்க எந்த கடையில போன வேணாலும் டிவி வாங்கி கொள்ளலாம், ஃப்ரிட்ஜ் வாங்கி கொள்ளலாம், இல்ல மிக்சி வாங்கி கொள்ளலாம், எது உங்களுக்கு வீட்டுல தேவையோ அந்த பொருள் வாங்கி கொள்ளலாம் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார் என்பதை உங்களுக்கு அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். ಇದು ಅಂಗಡಿಗೆ ಮಾತ್ರ, ಇದು ಜನಕ್ಕಲ್ಲ, ಅಂಗಡಿಯವರೆಗೂ ಅನುಕೂಲ ಆಗ್ತದೆ. இது கடைக்காரங்களுக்கு ஒரு பலன் தான், ஆனா மேனுஃபேக்சரிங் பண்றவங்களுக்கு ஒரு பலன் தான். அந்த மேனுஃபேக்சரிங் பண்றக்கூடிய தொழிற்சாலைகளில் தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க, அந்த தொழிலாளர்களுக்கும் நல்லதுதான் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ಇದೇ ಇವತ್ತು ತಮಿಳುನಾಡಿನ ಸ್ಟಾಲಿನ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಎಲ್ಲ ವರ್ಗಕ್ಕೂ ಕೂಡ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಇಂಥ ತೀರ್ಮಾನವನ್ನ ಮಾಡಿದೆ. ಇದಲ್ಲದೆ ನಮ್ಮ ವಯಸ್ಸಾದಂತ ಹಿರಿಯ ತಂದೆ ತಾಯಿಗಳಿಗೆ ಪೆನ್ಷನ್ ಕೂಡ 2,000 ರೂಪಾಯಿ ಏರಿಸಬೇಕು ಮತ್ತು ಹ್ಯಾಂಡಿಕ್ಯಾಪ್ಗೆ 2,500 ರೂಪಾಯಿ ಏರಿಸಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಜಾಸ್ತಿ ಮಾಡಬೇಕು. ಅವರ ಬದುಕನ್ನ ಯಾರ ಮೇಲೂ ಕೂಡ ಅವರು ಅವಲಂಬಿಸಬಾರದು ಅನ್ನೋದನ್ನ ಈಗಾಗಲೇ ನಾವು ಘೋಷಣೆಯನ್ನು ಮಾಡಿದ್ದೇವೆ. நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் இன்னொரு அற்புதமான ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க.
அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 2000 2500 ரூபாயாகவும் ஓஏபி பெறக்கூடியவங்களுக்கு 1500 2000 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்பது அனைவருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும் என்ற மகத்தான திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ಈಗ ಡಿಎಂಕೆ ಸರ್ಕಾರ ಅಧಿಕಾರಕ್ಕೆ ಬಂದದ್ಕೆ ತಿಂಗಳಿಗೆ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆಲ್ಲ 1000 ಬರ್ತಾ ಇದೆ ತಾನೇ. ಕಾಂಗ್ರೆಸ್ ಸರ್ಕಾರ ಕರ್ನಾಟಕ ಬರ್ತದಕ್ಕೆ ಎಲ್ಲ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ 2000 ಬರ್ತಾ ಇದೆ ತಾನೇ. ಮುಂದಕ್ಕೆ ನಾವು ಫ್ರೀ ಬಸ್ ಹೇಳಿದೀವಿ ತಾನೇ. ಈ ರೀತಿ ನಾವು ಏನ್ ಮಾತು ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ ಆ ಮಾತನ್ನ ಕಾಪಾಡುವಂತ ಕೆಲಸವನ್ನ ಇವತ್ತು ನಮ್ಮ ಡಿಎಂಕೆ ಮೈತ್ರಿಕೂಟ ಮಾಡ್ತದೆ ಅನ್ನೋ ಮಾತನ್ನ ಹೇಳಲಿಕ್ಕೆ ನನಗೆ ಬಹಳ ಸಂತೋಷ ಆಗ್ತದೆ. நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அரசு சொன்னதை தவறாமல் செஞ்சிருக்கிறோம். 1000 ரூபாய் கொடுக்கிறோம்னு சொன்னோம், முடியாதுன்னு சொல்லி எத்தனையோ கட்சிகள் சொன்னாங்க. ஆனா 1000 ரூபாய் 1,31,00,000 குடும்பத்திற்கு கொடுத்து காட்டிய ஒரு அரசு தான் நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அரசு. அதே போல அவங்க 2000 கொடுக்கறேன்னு சொன்னாங்க, அந்த 2000 கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பிஜேபி சொன்னாங்க. ஆனா கொடுத்து காட்டிய ஒரு அரசு தான் நம்மளுடைய துணை முதலமைச்சர் அவருடைய அரசு. ಈಗ ಅಣ್ಣಾ ಡಿಎಂಕೆ ಅಧಿಕಾರದಲ್ಲಿತ್ತು, ಅವರು ಅಧಿಕಾರವನ್ನ ಉಳಿಸ್ಕೊಳಕ್ ಆಗ್ಲಿಲ್ಲ. ಅವರು ಡಬಲ್ ಇಂಜಿನ್ ಬಿಜೆಪಿ ಜೊತೆ ಸೇರ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಡಬಲ್ ಇಂಜಿನ್ ಫೇಲ್ ಆಗೋಯ್ತು. ಅದಕ್ಕೆ ಇವತ್ತು ಏನೇನೋ ಒಂದು ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸೊ ಮತ್ತೆ ಈ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇತಿಹಾಸ ನಿರ್ಮಾಣ ಆಗ್ತದೆ. ಸ್ಟಾಲಿನ್ ರವರು 2ನೇ ಬಾರಿಗೆ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಆಗೋದನ್ನ ಯಾರು ತಪ್ಪಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ಇದನ್ನ ನಿಮ್ಗೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ನನಗೆ ಬಹಳ சந்தோஷ ಆಗ್ತದೆ. நம்மளுடைய தமிழ்நாட்டுல ஒரு ஏற்கனவே ஒரு ஆட்சி இருந்தது, அதிமுக ஆட்சி. எடப்பாடி பழனிசாமி அவரு முற்றிலும் தோல்வி அடைந்து விட்ட காரணத்தினால் இப்போ பிஜேபியோட கை கூட்டு இருக்காங்க. பிஜேபி வந்து டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்றாங்க. ஆனா டபுள் இன்ஜின் சர்க்கார் ஒருபோதும் எடுபடாது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி 2வது முறையாக மலரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ನೋಡಿ, ಬಿಜೆಪಿ ಪಾರ್ಟಿ ಅಧ್ಯಕ್ಷ ಅಳಾಮಲೆ ಅಂತ ಬೈತ, ಅವ್ರಿಗೆ ಟಿಕೆಟ್ ಕೊಡ್ಲಿಲ್ಲ. ಅವ್ರನ್ನ ಅಣ್ಣಾ ಡಿಎಂಕೆ ಬಿಡ್ತಾರ? ಈಗ ನೋಡಿ ಅಲ್ಲಿ ಬಿಹಾರಲ್ಲಿ ಏನಾಯ್ತು, ನಿತೀಶ್ ಕುಮಾರ್ನ ಇಳಿಸ್ಬಿಟ್ಟು ತಿರ್ಗಾ ಬಿಜೆಪಿ ಅವ್ರನ್ನ ಕುಂಡಿಸಿದ್ದಾರೆ. ಹಾಗೆ ಯಾರು ಮಿತ್ರಕೂಟನ್ನು ಕೂಡ ಬಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ ಕೆಲಸ ಇವತ್ತು ಬಿಜೆಪಿ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದಿದೆ. ಅದು ಅವರ ಇತಿಹಾಸ. எந்த ஸ்டேட்ல போனாலும் பிஜேபி முதல்ல போய் கூட்டணி சேருவாங்க, அதுக்கப்புறம் அவங்களை க்ளோஸ் பண்றதா அவங்களுடைய நோக்கம். இங்க நம்மளுடைய நிதிஷ்குமாருக்கு இங்க பீகார்ல முதல்ல அவர் முதலமைச்சராக வந்தார். இப்ப முதலமைச்சர்ல இருந்து கீழே இறக்கி அவரை வந்து பாராளுமன்ற உறுப்பினராக நியமிச்சிட்டாங்க. அண்ணாமலை வந்து நம்மளுடைய தமிழகத்தினுடைய நல்ல பதவியில இருந்தார். பாவம், கர்நாடகால ஐபிஎஸ் படிச்சுட்டு ஒரு எஸ்பியாக நல்லா பணியாற்றி இருந்தாங்க. அவர் வந்து இங்க பிஜேபி மாநில தலைவராக போட்டு ஊரும் சுத்தினார். பார்ப்போம், இன்னைக்கு அவருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட கிடைக்காத நிலை அங்கு ஏற்பட்டிருக்கு. அதுதான் பிஜேபியோடைய நிலைமை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ಈಗ ತಾವೆಲ್ಲ ರಾಜಕೀಯದಲ್ಲಿ ತಮಿಳುನಾಡವರೆಲ್ಲ ಬುದ್ಧಿವಂತಿದ್ದೀರಿ. ಜಯಲಲಿತಾ ಅವರ ಕಾಲದಲ್ಲಿ ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ಜಯಲಲಿತಾ ಅವರು 2 ಬಾರಿ 3 ಬಾರಿ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಮಾಡಿದ್ರು. ಪನ್ನೀರ್ ಸೆಲ್ವಂ ಅಲ್ವಾ? ಅವರು ಇವತ್ತು ಡಿಎಂಕೆ ಜೊತೆ ಸೇರ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಅವ್ರೇನ ದಡ್ರ ಅವರು? ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ ಈ ತಮಿಳುನಾಡಿನ ಭವಿಷ್ಯ ಡಿಎಂಕೆ, ತಮಿಳುನಾಡಿನ ಭವಿಷ್ಯ ಸ್ಟಾಲಿನ್. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅವರು ಬುದ್ಧಿವಂತಿಕೆಯಿಂದ ಇವತ್ತು ಡಿಎಂಕೆ ಪಕ್ಷವನ್ನ ಒಬ್ಬ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಆಗಿದ್ಕೊಂಡು ಸೇರಿದ್ದಾರೆ. ಇದನ್ನ ನೀವೆಲ್ಲ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. நம்மளுடைய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நம்பிக்கையானவர் என்று சொல்லி 3 முறை ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக்கி அந்த அம்மா அழகு பார்த்துச்சு. ஆனா ஓ பன்னீர்செல்வமே இன்னைக்கு அதிமுக விட்டு திமுகவில் வந்து இணைந்து இருக்கிறார் என்று சொன்னால் அந்த அவருடைய நிலைமை, அங்கே அதிமுக நிலைமை என்னன்னு புரிந்து விட்டுதான் இதுக்கு மேல் திமுக தான் தமிழகத்துல இருக்க போகுது என்ற வேற எந்த கட்சிக்கு இடமில்லை என்று சொல்லி நினைத்துதான் இன்னைக்கு திமுகவில் இணைந்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ನಾನು ನನ್ನ ಎಲ್ಲ ಯುವಕರಿಗೆ ಒಂದು ಬುದ್ಧಿವಾದ ಹೇಳಲಿಕ್ಕೆ ನಾನು ಬಯಸ್ತಾ ಇದ್ದೇನೆ.
ನೀವು ಯಾರು ಯಾಮಾರಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಡಿ. ರಾಜಕಾರಣ ಸಿನಿಮಾ ಅಲ್ಲ. ರಾಜಕಾರಣ ವ್ಯವಸಾಯ ಇದ್ದಂಗೆ, ಹಗಲು ರಾತ್ರಿ ದುಡಿಬೇಕು. ನೀವು ಇದಕ್ಕೆ ಯುವಕರೆಲ್ಲ ಸಿನಿಮಾದ ಡೈಲಾಗ್ ತರ ಅಂತ ಹೇಳಿ ತಾವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ತಪ್ಪದಾರಿಗೆ ಹೋಗ್ಬಿಡಿ. ನಿಮ್ಮ ರಾಜ್ಯದ ಇತಿಹಾಸ, ನಿಮ್ಮ ರಾಜ್ಯದ ಸ್ವಾಭಿಮಾನ ಉಳಿಸುವಂತದ್ದು ಇವತ್ತು ಭಾರತೀಯ ರಾಷ್ಟ್ರೀಯ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷದ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕೈ ಜೋಡಿಸಿರುವಂತ DMK ಮತ್ತು ಮಿತ್ರಕೂಟ ಮಾತ್ರ ಅಂತ ಹೇಳಲಿಕ್ಕೆ ನಾನು ಬಯಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. எல்லா இளைஞர்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தயவு செஞ்சு உங்களுடைய ஒளி தவறாக போயிடக்கூடாது. யாரோ சினிமா நடிகர் எல்லாம் வராங்க, அவங்க பின்னாடியில எல்லாம் போய் உங்களுடைய வாழ்க்கையை வீணாக்க வேண்டாம். சினிமா என்பது வேற, நம்மளுடைய உழைப்பு தான். அரசியல் வேற, சினிமா என்பது வேற. நம்ம உழைப்பு தான் நம்மளை முன்னேற்ற முடியும். அக்ரிகல்ச்சர் எப்படி பண்றோமோ அப்படிதான் அரசியல். நம்ம கஷ்டப்பட்டால் தான் முன்னேற முடியும் என்பதை நீங்கள் மனதில் கொண்டு நீங்கள் காங்கிரசும் திமுகவுடைய அலையன்ஸ்ல நீங்க உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ಇವತ್ತು ರಾಜಕಾರಣದಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡೋದು ಬಹಳ ಮುಖ್ಯ. ಈಗ ನೀವು ಚಲಕುಮಾರ್ ಅವರು ಇಲ್ಲಿ ಸಂಸತ್ ಸದಸ್ಯರಾಗಿದ್ರು. ಅವರು ಆಗಿದ್ದಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರದ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹೋರಾಟವನ್ನು ಮಾಡಿ ನಿಮ್ಮ ಇಡೀ ಲೋಕಸಭಾ ಕ್ಷೇತ್ರಕ್ಕೆ ಅನೇಕ ಧ್ವನಿಯನ್ನು ಎತ್ತಿ ನಿಮ್ಮ ಪರವಾಗಿ ಅವರು ಪ್ರಾಮಾಣಿಕವಾಗಿ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅವರ ಸೇವೆಯನ್ನ ಗಮನದಲ್ಲಿಟ್ಕೊಂಡು ಇವತ್ತು ಇಂಥ ಒಬ್ಬ ಸೇವಕರನ್ನ ಮತ್ತೆ ಈ ಕೃಷ್ಣಗಿರಿ ಕ್ಷೇತ್ರಕ್ಕೆ ತಾವು ಶಾಸಕರಾಗಿ ಮಾಡಬೇಕು ಅಂತೇಳಿ ಎಲ್ಲ ಒಕ್ಕೂಟದ ಪರವಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. கடந்த காலத்துல நம்மளுடைய செல்லகுமார் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இந்த கிருஷ்ணகிரியில் இருக்கும்போது பார்லிமெண்ட்ல பல்வேறு வளர்ச்சி பணிகளுக்கு குரல் கொடுத்து போராடி பெற்று தந்து இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை வளர்ச்சி பாதையில கொண்டு வந்திருக்கிறார். அவர்களுக்கு நீங்க கை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறோம். ಎಲ್ಲ ನನ್ನ ಮಹಿಳೆಯರಿಗೆ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, 4ನೇ ತಾರೀಕು ಚುನಾವಣಾ ಫಲಿತಾಂಶ ಬರ್ತದೆ. ನಿಮ್ಮ ಫಲಿತಾಂಶ ಬಂದ ನಂತರ ನೀವು ನಮ್ಮ DMK ಪಕ್ಷ ಶರತ್ಕುಮಾರ್ನ ಓಟ್ ಗೆಲ್ಲಿಸಿದ ತಕ್ಷಣ ಬಟನ್ ಅದುಮದ ತಕ್ಷಣ ನಿಮ್ಮ ಅಕೌಂಟ್ಗೆಲ್ಲ 2,000 ರೂಪಾಯಿ ಬಂದೇ ಬರ್ತದೆ. 8,000 ರೂಪಾಯಿ ಕೂಪನ್ ಬಂದೇ ಬರ್ತದೆ. ಮೀಟ್ ಇಲ್ಲದೆ ವಿದ್ಯುತ್ ಶಕ್ತಿ ನಮ್ಮೆಲ್ಲ ರೈತರಿಗೂ ಸಿಗ್ತದೆ. ಎಲ್ಲರಿಗೂ ಪೆನ್ಷನ್ ಸಿಗ್ತದೆ. 10 ಲಕ್ಷ ಮನೆಗಳು ಬಡವರಿಗೋಸ್ಕರ ಮನೆ ಯಾರಿಗಿಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಸಿಗ್ತದೆ. ಇಂಥ ಅವಕಾಶನ ನೀವು ಕಳ್ಕೊಳಕ್ ಹೋಗ್ಬೇಡಿ. ಈ ಹಸ್ತ ಬಟನ್ ಹೊತ್ತ ತಕ್ಷಣ ನಿಮ್ಗೆ ಈ ಹಸ್ತದ ಮುಖಾಂತರ ಸಿಗ್ತದೆ. பெண்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான வேண்டுகோள், 23ஆம் தேதி தேர்தலில் நீங்க பட்டன் அழுத்தக்கூடிய இந்த கை சின்னத்துக்கு நீங்க வாக்களிச்சீங்க. ஆனால் 4ஆம் தேதி செல்லகுமார் அவர்கள் வெற்றி பெற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2வது முறை முதலமைச்சர் ஆனால் கண்டிப்பாக அந்த அடுத்த மாசத்துல இருந்து உங்களுடைய அக்கவுண்ட்ல 2000 ரூபாய் மாதம் உங்களுக்கு வரும். 8000 ரூபாய் கூப்பன் உங்க கையில வரும். இலவசமாக மின்சாரம் தரப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ಇವತ್ತು ನಾನು ಬಂದಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕಾವೇರಿ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದೆ. ಅಲ್ಲೂ ದೊಡ್ಡ ಸಭೆ ನಡೀತು, ಯಾತ್ರೆ ನಡೀತು. ನೀವು ಕೂಡ ಇಷ್ಟೊತ್ತು 10 ಗಂಟೆ ಆದ್ರೂ ಕೂಡ ಇಷ್ಟು ಹೆಚ್ಚಿನ ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ತಾವೆಲ್ಲ ಬಂದು ಎಲ್ಲ ಪಕ್ಷದವರು 20 ಪಕ್ಷದವರು ಕೂಡ ಇಲ್ಲಿ ಸೇರಿ ಶರತ್ಕುಮಾರ್ ಅವ್ರನ್ನ ಬೆಂಬಲಿಸಬೇಕು, ಗೆಲ್ಲಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ತಾವೆಲ್ಲ ಬಂದಿದ್ದೀರಿ. ಅದಕ್ಕೆ ನಾನು ಒಕ್ಕೂಟದ ಪರವಾಗಿ, ಭಾರತೀಯ ರಾಷ್ಟ್ರೀಯ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷದ ಪರವಾಗಿ, ರಾಹುಲ್ ಗಾಂಧಿ ಅವರ ಪರವಾಗಿ, ಮಲ್ಲಿಕಾರ್ಜುನ್ ಖರ್ಗೆ ಅವರ ಪರವಾಗಿ, ಸ್ಟಾಲಿನ್ ಪರವಾಗಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರೂ ಕೂಡ 1 ಕೋಟಿ ನಮಸ್ಕಾರ ಹೇಳಲಿಕ್ಕೆ ನಾನು ಬಂದಿದ್ದೇನೆ. நான் இப்போ பல்வேறு நிகழ்ச்சியை பார்த்துட்டு வந்தேன். இறுதியாக காவேரி பட்டணத்துல நம்மளுடைய செல்லகுமார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அளவுல ஊர்வலம் சென்று 1 மணி நேரம் நாங்க காவேரி பட்டணத்தை ஊர்வலமாக நடந்து வந்து அங்கே ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசி வந்திருக்கிறேன். இங்கேயும் பார்த்தாலும் பெரிய அளவுக்கு ஒரு மகத்தான கூட்டத்தை பார்க்கிறோம். கண்டிப்பாக நான் நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்களுடைய ஆசையோடும், நம்மளுடைய சோனியா காந்தி மேடம் ஆசையோடும், கர்கேஜி ஆசீர்வாதோடும், நம்மளுடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆசையோடும் செல்லகுமாரை மீண்டும் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ನಾನು ಮತ್ತೊಂದು ನಿಮ್ಗೆ ಇನ್ನೊಂದು ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ತೀನಿ. ನೀವೆಲ್ಲ ಸೇರಿ
ಜಲಕುಮಾರ್ ಅವ್ರನ್ನ ಗೆಲ್ಸಿರಿ ಅಂತ ವಿಶ್ವಾಸ ಇದೆ. ಅವ್ರನ್ನ ಗೆಲ್ಸಿದ ಮೇಲೆ ಮತ್ತೊಂದು ಅಭಿನಂದನಾ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ನನ್ನ ಕರೆಸಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ನಾನು ಮನವಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. செல்லகுமார் அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். வெற்றி பெற்ற பிறகு மீண்டும் என்னை இங்கு அழைத்து ஒரு வெற்றி கூட்டத்தை நடத்துவதற்கு நீங்கள் எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ಎಲ್ಲ ಕಾರ್ಯಕರ್ತರಿಗೆ, ಸೆಕ್ರೆಟರಿಗೆ ಮತ್ತೆ ಎಲ್ಲ ಯಾರು ಈ ಸಂಘಟನೆ ಮಾಡಿದಂತ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಮತ್ತೆ ನನ್ನ ಧನ್ಯವಾದಗಳನ್ನು ಅರ್ಪಿಸ್ತೇನೆ. ನಮಸ್ಕಾರ. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உரை.